அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். கல்லலில் புடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவர் தொடக்கை வெல்வாம். சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவர் தொடக்கை வெல்வார். அன்பு சார்ந்த நேயர்களே, வைகாசி மாதம் 3ஆம் நாள் குருவாரம் வியாழக்கிழமை, அஷ்டமி தேதி காலையில் 9:05, பின்னாடி நவமி தேதி மக நட்சத்திரம் இரவு 8:32, பின்னாடி பூர நட்சத்திரம் அமிர்த யோகம் சித்த யோகம். ராகு காலம் 1 முதல் 3 வரை, யமகண்டம் 6 முதல் 7:30 வரை, புலிகள் 9 முதல் 10:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த குருவாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடுக்கு மிக உயர்ந்த நாள். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு ஒரு நல்ல பலன்களை தரும். ஒவ்வொரு கிழமையும் ஒரு இறைவனுக்கு உகந்த நாள் என்று சொல்வது. அதனால் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது என்றால், ராசிநாதன் செவ்வாய் 12ல், ராசியில் சுக்கிரன் புதன் இருக்காரு, 2ல் குரு இருக்காங்க, சூரியனும் குரு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்காங்க. குரு 2ல் இருப்பது மேஷராசிக்கு நல்ல பலன். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில். இது ரெண்டும் மேஷராசிக்கு நல்ல அருமையான பலன் என்று சொல்லலாம். அன்பான நேயர்களே, இன்று உங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும், நன்மை உண்டு என்று சொல்வது. அதனால் இந்த நாள் நன்றாக இருக்கிறது. அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு ராசியிலே இருக்கார், சூரியனும் ராசியிலே இருக்காங்க. சூரியன் இந்த மாதம் பூரா இதில் இருப்பாங்க. அதனால் இந்த ஜென்ம குரு என்று பேர். ஜென்மத்தில் குரு இருந்தால் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும், ஒன்று கெடுதல் எதுவும் பண்ணாது. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல நிறைவு என்று சொல்லலாம். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கின்ற குரு கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கு, சனி 10ல் இருக்கு. இது ரெண்டும் ஒரு சிறந்த அமைப்பு. சனி 10ஆம் இடம் பெரிய சிறப்பு, ராகு 11ல் இருப்பது மிக சிறப்பு. அதனால நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். பிரச்சனைக்கு இடம் கொடுக்காம மட்டும் பார்த்துக்கணும். மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கு ராகு 10ல் இருக்காரு, குரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ராகு 10ல் இருக்கு, செவ்வாய் 10ல் இருக்கு. தொழிற்சானம் சிறப்பாக இருக்கும், தொழில் நல்ல நிறைவாக இருக்கும். தொழிற்சானம் நல்ல பலன் தரும் என்று சொல்வது. அதனால மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருந்தாலும் ராகு 10ல், செவ்வாய் 10ல் இருப்பது நல்ல அமைப்பு. 5 கூடியவன் சுக்கிரன் 11ல் லாபஸ்தானத்தில் இருக்காரு. லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் லாபஸ்தானத்தில் இருக்காரு. குரு 12ல் இருந்தால் விரயங்களை உண்டு பண்ணுவார். நல்ல விரயங்களாக பண்ணுங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்க. கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க, நல்ல இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு குரு பகவான் மட்டும் ஒரு நல்ல நிலையில் இருக்கார், உங்களுக்கு மற்ற கிரகங்கள் பலமாக இல்லை. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார், சந்திரன் போய் 2ஆம் இடத்துல இருக்காரு, நல்லது. அதனால குரு 11ஆம் இடத்துல இருப்பது இந்த கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு பெரிய நாள், ஒரு நல்ல நாள். 10ல் புதனும் சுக்கிரனும் இருக்காங்க, அதுவும் நன்மைதான். கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நல்ல நாள். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்று சொல்வது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிகவும் சிறப்பு. 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அது ரெண்டும் உங்களுக்கு நல்லது, நல்ல காரியங்களாக நடைபெறும் என்று சொல்றது.
அடுத்தபடியாக சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு வந்து 10ல் இருக்காரு, ராசிநாதன் 10ல் இருக்காரு. சூரியன் 10ல் இருக்கலாம், குரு 10ஆம் இடத்துல இருப்பது சில ஆக்கியம் இல்லை. அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், கெட்ட பேர் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறது நன்மைதான், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பவர்கள்லாம் இந்த ஓராண்டு இந்த குரு எல்லாம் இருப்பார். அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 7ல் சனி இருக்குது, அதெல்லாம் நல்ல அமைப்பு கிடையாது. சனி 7ல் இருக்கக்கூடாது. அதனால் நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கன்னிராசி என்பவர்களே, இந்த உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க, அருமையான இடத்துல நிறைவாக இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். ஆகவே கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த 9ஆம் இடத்துல குரு இருப்பது பெரிய சிறப்பு, நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் தரும். ஆனால் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் நல்லதில்லை, 4, 7 கூடியவன். ஆனால் அவர் இருக்கிற இடம் வந்து சிறந்த இடம். அதனால அந்த 9ஆம் இடத்துக்குரிய பலனை எல்லாம் இந்த குரு பகவான் செய்வார். 5ஆம் இடத்தை வேற குரு பார்க்கிறாரு. ராசிக்கு 5ஆம் இடமான மகரத்தை குரு 9ஆம் பார்வையை பார்க்கிறது பெரிய பார்வை வந்து நல்ல அருமையான அமைப்புகளை பெறுகிறார். ராசியையும் குரு பார்க்கிறார், ராசி பலம் பெறுகிறது. கன்னிராசி என்பதற்கு இதுக்கு அபூர்வமான நாள், நல்ல நாள் என்று சொல்லலாம். சனி பகவான் 6ல் இருக்கு, 6ஆம் இடத்துல சனி இருப்பது மிகவும் சிறப்பு. அடுத்தபடியாக துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 8ல் இருக்கார். 8ஆம் குரு, கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அன்பு சார்ந்த நேயர்களே, உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிதானம், கவனம், பொறுமையாக செய்யுங்கள். முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம். 8ல் குரு இருக்கும் போது காரியங்கள் தடைப்படும். ஆனால் ராகு பகவான் 6ல் இருக்கார், உங்களை எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ளும். அன்பு சார்ந்த நேயர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது. விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். ஏன்னா குரு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார், உடலெல்லாம் ஆரோக்கியம்லாம் நன்றாக இருக்கும். அதனால் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரு. அவர் ராசியை பார்க்கிறார், விருச்சிக ராசியை பார்க்கிறாரு. இந்த பார்வை வந்து நல்ல பலன்களை தரும். ராசிநாதன் அங்கே 5ஆம் இடத்துல இருக்காரு, ஆனால் ராகுவோடு சேர்ந்து இருக்காரு. ராகுவோடு சேரப்படாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பார்க்கிறது மிக சிறப்பு. அன்பான தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு சனி பகவான் 3ல், ராகு 4ல் இருக்கார். சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல 2 வருஷம் அதில் இருப்பார். இப்போ 2 வருஷம் இருக்கணும், 6 மாதம் முடிஞ்சுது. இன்னும் 2 வருஷம் அதில் இருப்பார், நல்ல பலன்களை தருவார். ராகு பகவான் என்ன ஓராண்டுகள் இருக்கார். இவங்க 2 பேரும் நல்ல பலனை தருவார். குரு வந்து உங்களுக்கு சரியில்லை, 6ஆம் இடத்துல இருக்காங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, உடல்நிலையை ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள் நடைபெறும் என்று சொல்வது. அன்பு சார்ந்த நேயர்களே, உங்களுக்கு வந்து தனுசு ராசி என்பவர்கள் ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு 2 கிரகங்கள் பலமாக இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நன்றாக இருக்கும். குரு வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழில் நன்றாக இருக்கும். அடுத்து மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7ரை சனியுடைய தாக்கம் இருக்கிறது. குரு வந்து 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இந்த ஓராண்டு குரு நல்ல பலன்கள் எல்லாம் தருவார் உங்களுக்கு. சனி வந்து 2ல் 7ல் கழிவு நேரம். ஆனால் ராகு பகவான் 3ல் இருக்கார், அது ஒரு நல்ல சிறந்த அமைப்பு. சுக்கிரன் 4ல் இருக்கார், அது ஒரு சிறந்த அமைப்பு. 5ஆம் அதிபதி 4ல் இருக்காரு, அது நல்ல அமைப்பு தான். குரு நல்ல இடத்துல இருக்காரு, உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. இந்த நாள் நல்ல நாள், நல்ல காரியங்களாக செய்யலாம். அடுத்து கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. குரு பகவான் 4ல் இருக்காரு. உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் பலமாக இல்லை, எந்த கிரகமும் கும்பராசி என்பதற்கு பலமாக இல்லை. சுக்கிரன் கூட 4ஆம் அதிபதி 3ல் மறைவு பெற்றிருக்காரு. அதனால் ரொம்ப கவனமாக நிதானமாக, கடன்கள் தலைக்கு மேல் போகும், பிரச்சனைகள் தலைக்கு மேல் போகும். நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து சனி வழிபாடும் குரு பகவானுடைய வழிபாடும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்று சொல்வது. அன்பு சார்ந்த மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு 7ரை சனி நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு குருவும் நல்ல இடத்துல இல்லை, அவர் ஆனால் பார்வை வந்து பிரமாதமாக இருக்கும். 9ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். 9ஆம் இடத்தை பார்க்கிறது ஒரு நல்ல பலன்களை தரும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் அப்படின்னு ஒரு அமைப்பு. மீனராசி என்பது 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அது அந்த பார்வை வந்து ஒரு நல்ல பார்வை என்று சொல்லலாம். அதனால் மீனராசி என்பவர்கள்
அதாவது மகர ராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள், மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் ஏழரை பகவானுடைய காலம் இருக்கிறது. அது கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று எல்லாம் வரும். அதனால் ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் இறை வழிபாடு செய்யுங்கள். இந்த கும்பராசி என்பவர்களுக்கும் மீனராசி என்பவர்களுக்கும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா இந்த கும்பராசிக்கும் மீனராசிக்கும் குரு நல்ல இடத்துல இல்லை. கும்பராசிக்கு இந்த ஒரு வருஷம் சரி இருக்காது, அடுத்த வருஷம் நல்லா இருக்கும். ஆனால் மீனராசிக்கு இந்த 2 வருஷம் சரியில்லை. அதனால் ஏழரை சனி பகவானுக்காக சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு வழிபாடும், குரு பகவானுக்காக வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்து வாருங்கள். நல்லதே நடக்கும், நல்லருள் புரிவார். அன்பான நேயர்களே, இறை வழிபாடு தான் உங்களுக்கு நன்மை. அதனால் குழப்பமடையாமல் வேற பயப்பட வேண்டாம். மற்ற தவறான யாராவது கருத்துக்கள் சொன்னால் அதை கேட்டுட்டு ஒன்றும் பண்ணாதீங்க. அதனால் பரிகாரம் என்பது ஏற்புடையதல்ல. எந்த பரிகாரமும் செய்கிறது ஒரு சிறப்பல்ல. அதனால் பரிகாரம் முறையாக பண்ணாருன்னா அதுக்கு பலன் உண்டு. யாகங்கள் வளர்க்கணும் பண்ணணும்னா அந்த யாகங்களை நல்லா படித்த வேதியர்களை வைத்து முறையாக யாகங்களை பண்ணமையானால் அதுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. அறவுரையாக படித்தவங்களை வச்சு யாகங்களை பண்ணோம்னா அதுக்கு பலன் கிடையாது. ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. நமக்கு மௌனமாக கேட்டுட்டு உட்காந்துட்டு எல்லா ஜபம் பிரமாணம் பண்ணிட்டு சொல்கிறாங்க. முறையாக பண்ணால் எந்த காரியமும் முறையாது. முறையான மருந்து சாப்பிட்டோம்னா நோய் தீரும். முறையான வைத்தியம் பண்ணாங்கன்னா நோய் சீக்கிரமாக தீரும். நம்மளை டெஸ்ட்டு பண்ணாங்கன்னா வைத்தியம் சிறப்பு போகிறாரு. ஆகவே நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள் நடைபெறும். அன்பான நேயர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது முடங்கி கிடக்காதீங்க. ஏழரை சனி இருக்கிறது, ஜென்மச்சனி இருக்கிறது, விரைச்சனி ஆரம்பிச்சிருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று பயந்து கொண்டு இருக்காதீர்கள். நீங்கள் பாட்டுக்கு எப்பவும் போல காலையில் எழுந்து கடமைகளை செய்து விட்டு உங்கள் படிக்க செல்லுங்கள். உங்கள் கடமையாக இறை வழிபாடு செய்யுங்கள். எல்லாம் வல்ல சனி பகவான் தர்மவான், அவர் கெடுதலை பண்ணிட மாட்டார். அவரை நாம் வணங்குகின்ற பொழுது நமக்கு நல்லதே செய்வார். ஆகவே எல்லா மக்களும் நல்ல அருள் பெற வேண்டும், நல்ல பலன்கள் பெற வேண்டும், நோயற்ற வாழ்வோடு நிறைந்த செல்வத்தோடு நன்றாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.